ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஓ நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். இசையா நினைப்பவரே இசையா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நான் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பீர். முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு. இசையா மறவாமல் நினைப்பவரே இசையா. நன்றி ராஜா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டாராம். ஆமென். நமக்கு நம்மை கொண்டு என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை சரியாய் அவர் செய்து முடிப்பாராம். அவர் மறவாமல் நம்மை நினைத்து கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நினைத்து
அதை குறித்த காலங்களில் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் அந்த கடைசி சரணத்தை சொல்ல போகிறோம். சொன்னதை செய்து முடிப்பீர், நீ முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஆமென். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், ஓ என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். Thank you Lord. Yes. Oh என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் வாய் திறந்தது, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலக்கு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. சொல்லுவோம், மலக்கு மாற்றி விட்டீரே, தூக்கி விட்டீரே. என்னை நீர் மறவாமலே கண்ணி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை மறவாமலே கண்ணி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. சொல்லுவோம், புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை
பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல இயேசையா. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. சொல்லுவோம், அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல. புழுதியில் இருந்த என்னை எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் பிரபுக்களோடு நம்மளை உட்கார செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. ஆஹா, புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல. மறுபடியும் சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை துதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது பெரிய ஆசீர்வாதம். அவர் நல்லவர் என்று துதியுங்கள். ஆமென். அகில சிருஷ்டிகளும் ஆண்டவரை துதிக்கிறதே. எப்படி ஆண்டவரை நாம் துதிக்காமல் இருக்க முடியும்? உண்மையாகவே எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோம். மகிழ்ந்து பாடு புகழ்ந்து பாடு, சேர்ந்தே பாடு, போற்றி பாடு அல்லேலூயா. துதித்து பாடு, அழித்து பாடு அல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
சந்திரானை படித்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, போற்றி பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, அழித்து பாடு, அல்லேலூயா, ஆமென். செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை பிளந்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கழ்த்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, போற்றி பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் நல்லவர் என்று சொல்லி ஒருமித்த குரலோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த காலை வேளையிலே ஒரு மனமாய் முழு மனமாய் தேவனை துதித்து பாருங்கள். துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறது. ஆமென். வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவாரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா, போற்றி பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா, துதித்து பாடு, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மகிழ்ந்து மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா, ஆமென். அவர் நல்லவர் என்று கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை துதிக்க போகிறோம். நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நல்லவராகவே நம்ம வாழ்வில் இருந்திருக்கிறாரு. எல்லாரும் தேவ சமூகத்தில் அந்த எண்ணத்தோடு அந்த சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நன்றி சொல்லி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. என்னடங்கா நன்மைகள் யாவும்
நினைக்காத நன்மைகள் அழி உமக்கு துதியே. உமக்கு நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் செய்த நன்மைகளுக்காய் நன்றியோடு மறுபடியும் சொல்லிவோ. நன்றியோ நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. சத்திய தெய்வத்தின் ஏகமை தானே விசுவாசிப்பேன் உம்மையே. ஏகமை தானே விசுவாசிப்பேன் உம்மையே. காலம் முழுவதும் கிருபை வரங்கள் ஒளிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் ஒளிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜன். இசையா எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி சொல்லுவேனா. நன்றியோ முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்கும்படி கர்த்தர் கிருபை அளிக்கட்டும். நன்றியோடு இசையா எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்று நன்றி கூறுவேனா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மை செய்திருப்பாரானால், கர்த்தர் உங்கள் வாழ்விலே கடந்த நாட்கள் முழுவதும் அற்புதமாக நடத்தியிருப்பாரானால், நன்றி நிறைந்த இருதயத்தோடு அந்த ஆண்டவருக்கு மகிமை கனத்தை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆராதிப்பது நம்மில் விழுந்த கடமை, தேவனை உயர்த்துவது நம்மில் விழுந்த கடமை. அவர் செய்த நன்மைக்காக என்ன செலுத்த விரும்புகிறீர்கள்? எத்தனை நன்மைகளை உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதையெல்லாம் மறந்து போகாதிருங்கள். அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று எழுதியிருக்கிறதே. சற்று நினைவு கூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் சர்வ வல்லவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் சர்வ வல்லவர். எனக்கு நீ செய்வதை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே காண்பேனே. எனக்கு நீ செய்வதை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே காண்பேனே. எல்லாரும் கைகளை உயர்த்தி
எனக்கு ஆண்டவர் செய்ய போற அற்புதத்தை நான் காண போகிறேன். ஒரு ஆமென். நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என்னுடைய கண்கள் அதை பார்க்கிறது என்று யோபு சொல்கிறாரே. ஆமென். பெரிதானவைகளை பார்க்க போகிறாய். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் கண்டது கொஞ்சம்தான், ஆனா இனிமே நீங்க பார்க்க போறது அதிசயமாய் இருக்கும். உடைய கண்கள் அதிசயமான காரியத்தை பார்க்க போகிறது. எதை பார்க்க போறீங்க? மகிமையை பார்க்க போறீங்க. கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாகிறதை உடைய கண்கள் பார்க்க போகிறது. பெரிதானவைகளை மட்டுமல்ல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. என்னோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இந்த நாளில் இறங்கி வரும். மகிமை வெளிப்படும். கர்த்தர் அற்புதமான செயல்களை ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் செய்ய போகிறார். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே நான் காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் சர்வ வல்லவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் சர்வ வல்லவர். எனக்கு நீர் செய்வதை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணா. அறிக்கை பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோம். நான் காண்பேன், எனக்கு நீர் செய்வதை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே காண்பேனே. Hallelujah, 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 Hallelujah. அப்படியே கை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah, 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 Hallelujah. மீண்டும் சொல்லுவோம். Hallelujah, 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 Hallelujah. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். என் வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். கிரகிக்க முடியாத அதிசயங்கள் நடக்க போகிறது. ஆமென். நடக்காதவைகள் எல்லாம் நடக்கும். இதுவரை உங்கள் வாழ்விலே நடக்கவில்லையா? இனி நடக்கும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உண்மையாய் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் செய்ய நினைத்த உங்க வாழ்வில் விரும்பின ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு உங்களுக்கு செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்களோட பேசும்படியாக தேவனுடைய இருதயத்தில் கொடுத்த ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. புதுசாக ஒன்றும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, சரியா? 138ஆம் சங்கீதம், 138ஆம் சங்கீதம். எல்லாரும் எடுத்து சத்தமாக அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8வது வசனத்தை படிக்க போகிறோம். 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிப்போம். எனக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் இந்த நாளில் உங்களோட பேசும்படியாக இருதயத்தில் கர்த்தர் அதிகமாக பாரப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம், தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, செய்து முடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நன்றை கவனிங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் நம்ம சில காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தினுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கொட்டியிருக்கிறோம்.
அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறோம். சில காரியங்களுக்காக போராடி ஜெபித்து இருக்கிறோம். சில காரியங்களை தேவ சமூகத்தில் விண்ணப்பமாக வைத்திருக்கிறோம். ஆனால் அது எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். இந்த காரியம் நடக்காதா? நாம் ஜெபித்த இந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம சொன்னோமே, எழுதி கொடுத்தோமே, ஜெப விண்ணப்பங்கள் ஜெபம் பண்ணினோமே, இதெல்லாம் நமக்கு நடக்காதா என்று ஒருவேளை நம்முடைய வாழ்விலே நம்ம நினைத்திருக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவராக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். செய்து முடிக்கிற கர்த்தர். யார் செய்வார் எனக்காக? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி அது. இந்த காரியத்தை எனக்காக யார் செய்வார்? நான் ஒரு நெருக்கத்துக்குள்ள இருக்கிறேன், இல்லை நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் ஒரு வேதனையான சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை யார் செய்வார் என்கிற நிலைகள் மனுஷனுக்குள்ளே இருக்கலாம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 3 பெண்கள் அன்றைக்கு கல்லறையின் அருகே நின்று கொண்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எங்களுக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார் என்று கேட்கிறார்கள். அன்றை கவனிங்கள், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை தரிசிக்கணுங்க ஆசை இருக்கிறது. அதிகாலையிலே ஓடி வந்திருக்கிறார்கள் கல்லறையினிடத்தில். 3 பேரும் பெண்கள் தான். அந்த பெண்கள் அந்த கல்லை புரட்ட முடியவில்லை. அப்படியானால் அது ஒரு பாரமான கல்லு, அவர்களால் புரட்ட முடியாத கல்லு. அந்த 3 பேரும் இணைந்து அந்த கல்லை புரட்டி தள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லை. அந்த 3 பேரும் இணைந்து அந்த பாரமான கல்லை புரட்டி போடுவதற்குரிய பலன் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், எங்களுக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்? பல நேரங்களில் நாம் இப்படித்தான் நினைக்கிறோம், இதை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லையே, இப்படிப்பட்ட சாத்தியமான காரியங்கள் எனக்கு இல்லையே, யார் இதை செய்வார்? எனக்காக யார் செய்வார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி புரட்ட முடியாத கல்லை புரட்டி போட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை, அவர் நமக்காக செய்து முடிக்கிறவர். எனக்காக கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூதனை அனுப்பி செய்வார். ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கிறவைகளை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யார் செய்வார்? உலகம் கேட்குதா? உன் காரியத்தை யார் செய்வார்? உன் குடும்பத்தின் காரியத்தை யார் செய்வார்? உன் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் வரும்போது யார் செய்வார்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நிபச் சொல்லுகளுக்குள்ளே ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். சமுதாயம் நம்மை பார்த்து கேட்கலாம், உனக்கு யார் இருக்கா? உன் காரியங்களை செய்வதற்கு யார் இருக்கிறா என்று கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகட்டும், எனக்காக கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதன் செய்வதை பார்க்கிலும் தேவன் செய்கிற காரியம் தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நம்ம நெருக்கப்படும் பொழுது, பல நேரங்களில் தவித்து நிற்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு யாரோ ஒரு நபரை அனுப்புகிறாரு. அங்கே தூதனை அனுப்பி புரட்ட முடியாத பாரமான கல்லை புரட்டி தள்ளினார்கள் என்று எழுதி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நமக்காக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தாவீது சொல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதுக்கு தேவன் செய்த 3 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எதை செய்வார்? அவர் சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லுகிறாரே, எதை தாவீதுக்கு ஆண்டவர் செய்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார், விசுவாசத்தை தூண்டும்படியாக. 3 விஷயங்களை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஒன்று, 20ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தை படிக்கிறோம். 20ஆம் சங்கீதம் அதன் 4ஆம் வசனத்தை படிக்கிறோம். ஆண்டவர் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. நம்பர் 1, விருப்பத்தை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் யாரு? தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார்? ஆண்டவருடைய ஜனத்திற்காக தேவன் எதை செய்ய விரும்புகிறார்? எனக்காக யாவையும் செய்வார் என்றால் எதை ஆண்டவர் தாவீதுக்கு செய்தார்? 1, விருப்பத்தை செய்கிற ஆண்டவர்.
ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய காரியங்களை விருப்பம் இருக்கு. விரும்புகிறது தவறு கிடையாது. நீங்கள் ஒரு காரியத்தை விரும்பி ஜெபிக்கிறது தவறு கிடையாது. நீங்க விரும்புவது பாவம் அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீதிமான் நல்லதையே விரும்புவான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய விருப்பமே வேற விதமா இருக்கும். உலகம் விரும்புகிறபடி நீதிமான் விரும்ப மாட்டான். உலகத்தாருடைய எதிர்பார்ப்புகளின்படி அருமையானவர்களே தேவன் அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர் அல்ல. நீதிமான்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் நீதிமான் நல்லதையே விரும்புகிறான். அதனாலதான் சாலமோனை பார்த்து கேட்டாரு, உன் விருப்பம் என்னன்னு கேட்டாரு. ஆண்டவருக்கு தெரியும் சாலமோன் தேவையில்லாததை கேட்க மாட்டான்னு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் யாரிடத்துல ஆண்டவர் கேட்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால சாலமோனிடத்தில் கேட்டாரு, நீ விரும்புகிறதை கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன். அவனுடைய விருப்பத்தை ஏற்கனவே கர்த்தர் அறிந்தவர். நீங்க வாயை திறந்து ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் நினைவுகளை அவர் என்ன செய்திருக்கிறார். ஆமா, நீங்க இதுக்கு தான் ஜெபம் பண்ண போறீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீங்க இதைத்தான் கேட்க போறீங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இதுக்கு தான் ஜெபத்துக்கு வாரீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் தோன்றுது பாருங்க, இதெல்லாம் கூட ஆண்டவர் என்ன செய்வார், அறிவார். ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் வீட்டில் பேசுகிறத ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. நீங்கள் மனசில் நினச்சிட்டு வர்றத ஆண்டவர் இங்கே சொல்கிறாருன்னா, அருமையானவர்களே உங்களுடைய எண்ணங்களுக்கு மேலான அறிவை உடையவர் அவர். அப்படின்னா இவன் இதைத்தான் கேட்க போறான்னு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனால தான் கேட்டாரு, நீ விரும்புகிறதை கேளு. அவன் தேவ சமூகத்திலே ஆஸ்தியையோ இல்லை உலகத்தின் காரியங்களை அவன் கேட்காமல், ஆண்டவரே உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும், இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு, இந்த ஜனங்களை நடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரும் அப்படின்னு அவன் கேட்டான். அதனால தான் நீ கேட்டது எனக்கு விருப்பமா, எனக்கு பார்வைக்கு அருமையாக இருந்துச்சுன்னாரு. அதனால நீ விரும்பினதையும் கொடுப்பேன், நீ கேட்காததையும் தருவேன். அல்லேலூயா. விருப்பத்தை செய்து முடிப்பார். நீங்கள் இந்த நாட்களில் என்ன காரியத்தை விரும்பி ஜெபித்திருக்கிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளை, என்ன காரியத்தை விரும்பி ஜெபித்திருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு கூட அந்த ஜெபம் கேட்காமல் இருந்திருக்கும். உங்களுடைய மனதிலே வைத்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து இருப்பீர்கள். பல நேரங்கள் நம்ம அப்படிதான், நம்ம ஜெபிக்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வாயை திறக்கிறது இல்லை. பல நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இல்லை, நான் ஜெபம் பண்ணுறத பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுறக்கூடாது பாருங்கள், அதுக்காகத்தான் நான் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் வாய் மட்டும் முணுன்னு என்ன செய்யுது, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இப்படி தான் நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன காரியத்திற்காக நீங்கள் விரும்பி தேவ சமூகத்தில் ஜெபித்தீர்களோ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த விருப்பத்தை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள் விரும்பி கேளு. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தை விரும்பி கேளுங்க. ஆவிக்குரிய வரங்களை விரும்பி கேளுங்க. தரிசனத்தை விரும்பி கேளுங்க. வெளிப்பாடுகளை விரும்பி கேளுங்க. இதை குறித்து எனக்கு பேசும் ஆண்டவரே, இதில் நான் தெளிவில்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே இதை எனக்கு காண்பித்து தாரும், விரும்பி கேளுங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஒரு ஸ்திரீ இயேசுவை பின்பற்றுகிறாள். என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும், என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்க வேண்டும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறாள். இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும். அவ இயேசுவின் இடத்துல வந்த நோக்கத்தையும் விருப்பத்தையும் கர்த்தர் பார்த்தாரு. அல்லேலூயா. எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்குள்ள வர்றோமோ அப்பெல்லாம் ஒரு நோக்கத்தோட வரணும். ஆண்டவரே இன்னைக்கு இந்த காரியம் எனக்கு சரியா மாறணும், இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வரணும், இந்த கேள்விக்கு ஒரு பதில் வரணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். நான் ஒரு குழப்பத்தோட வந்திருக்கிறேன், நான் ஒரு குழப்பத்தோட நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தெளிவை தரணும்னு நீங்க தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அதுக்கு ஒரு பதிலை வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு விதத்தில் பதில் இருக்கும். ஒன்று ஆரம்ப ஜபத்திலே இருந்திருக்கும், இல்லை ஒரு பாட்டிலே கூட என்ன செஞ்சுருக்கோம் இருந்திருக்கும், இல்லை பிரசங்கத்தில் கூட இருந்திருக்கும், செய்தியிலே கூட. ஒருவேளை சில நேரங்களில் நான் பிரசங்கிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற செய்தி அங்கே இருக்காது.
சில நேரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆஹா இன்னைக்கு வேறெல்லாம் நினச்சிட்டு வந்தோம், வசனம் வேற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த செய்திக்கு இடையிலேயே அந்த கேள்விக்கு பதிலை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ விரும்புகிறத நான் செய்து முடிப்பேன். என்ன விரும்புறீங்க எனக்கு தெரியாது, என்ன விருப்பத்தோட வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, இத்தனை நாட்களாக எதை விரும்பி ஜெபம் பண்ணீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ விரும்பினதை கையை உயர்த்தி நல்லா சோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் இதை விரும்பின ஆண்டவரே, இந்த ஜெப நாட்களில் நான் இதை விரும்பின ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்படி, சொல்லுங்க அப்படி. விரும்பினதை செய்து முடிப்பார், விரும்பினதை செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன காரியத்தை விரும்பி தேவ சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்தீர்களோ அது ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகிறது. அது நிச்சயமாகவே நடக்கும். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எதை செய்து முடித்தார் தெரியுமா? விருப்பத்தை செய்து முடிக்கிறவர். இரண்டாவது வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வனாந்திரத்திலே ஒரு ஏக்கத்தோடு நடந்து வருகிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல யாக்கோபுக்கு. அடுத்து என்ன செய்ய போறோன்னு தெரியல. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே பயணம் இருக்கிறது. அவனுடைய பயணம் திடீரென்று ஆரம்பித்தது. அதனால ஒரு எதிர்பார்ப்பு அவனுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியல. என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். அதுதான் யாக்கோபினுடைய வாழ்க்கையில். அவன் படுத்திருக்கும் போது எப்படி படுத்திருந்திருப்பான்? அந்த வனாந்திரத்தில் இரவு நேரத்தில் எப்படி படுத்திருப்பான்? என்ன நடக்க போதோ தெரியல ஆண்டவரே, என்ன சம்பவிக்க போறதோ தெரியல ஆண்டவரே, போற இடத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வருவேனா? அவன் வேற சொல்லி தான் அனுப்பி இருக்கிறான், அவன் வேற சொல்லி இருக்கிறான், என்றைக்காவது ஒரு நாள் பாரு இது நடக்குதா இல்லையான்னு பாரு, சவால் விட்டு அனுப்பி இருக்கிறான். அருமையா, இவ்வளவு மன உளைச்சலுக்குள்ள படுத்திருக்கிறவனுக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடுச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே மன உளைச்சல் தான். காலையில் இருந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்கிற சம்பவிக்கிற நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ராத்திரி தான் என்ன செய்யும்? ஆமாம் வரும். அப்படி என்ன சொல்கிறான் பாரு, வரும் அப்படியே படுத்த உடனே அப்படியே ரீல் ஓடிட்டே இருக்கும். இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, தோத்துரும், இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்களே, என்னை பற்றி இப்படிலாம் சொல்லிட்டாங்களே, நான் சொல்லாததை சொன்னேன்னு சொல்லிட்டாங்களே, நான் செய்யாததை செய்தேன்னு சொல்லிட்டாங்களே, ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்களே, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஓடி 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 அப்படியே பாருங்க. ஆனால் இவனுக்கு மன உளைச்சல் இருக்குது, இவன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவன் தூங்க வச்சார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர், சொப்பனங்களை கொடுக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். சொல்லப்படுற வார்த்தை என்ன? உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உனக்கு நான் சொன்னதை செய்து முடிப்பேன்பா. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. தாவீதுக்கு நான் சொன்னதை நான் நிறைவேற்றேன். தாவீது சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதுக்கு என்ன சொன்னார்? இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை முதல்ல படிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தாவீது சொல்றாரு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும், அதை சொன்னீர். தாவீது சொல்றார், ஆண்டவரே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும், வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீர் சொன்னீர். அல்லேலூயா. தேவன் சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். வாக்குத்தத்தம் இருக்குதா? ஆவியானவங்களோட பேசி இருக்கிறாரா? ஏதோ ஒரு நிலையில தேவ வார்த்தையை பெற்றிருக்கிறீங்களா?
தாவீதுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றினார். கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னீர். எதை குறித்து? வீட்டை குறித்து சொன்னீர். என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் பாருங்க, நாத்தான் சொல்றாரு என்ன நடக்க போகணும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். அதை நீங்க 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன, தாவீதை குறித்து என்ன சொல்லப்படுது? வாசிங்க. தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு நீ அதிபதியாய் இருக்கும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையினிடத்தில் எடுத்து சத்துருக்களை நிர்மூலமாக்கி பெரியோரின் நாமத்தை உனக்கு நான் கொடுத்து ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும் அவர்கள் இனி அலையாமல் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், இஸ்ரவேலுக்கு நீ அதிபதியாய் இருப்பாய் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். உனக்கு நிலையான வீட்டை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் மேல இருக்கிற நிபச்சொல்ல நான் புரட்டி போடுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இதை கர்த்தர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் செய்து முடிப்பார். வாக்குத்தத்தங்களின் தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்றார் பாருங்க, நீ அலைந்து கொண்டிருந்த நாட்கள் போதும். ஒருவேளை எத்தனை வருஷங்கள் இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தெரியலையே. ஆடுகளின் பின்னே காடுகளிலே ஒரு நிலையான வீடு இல்லை, ஒரு நிலையான குடியிருப்பு இல்லை, ஒரு நிலையான இடம் இல்லை. அலைந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், இனி நீ அலைய மாட்டாய், உனக்கு நிலையான இடத்தை ஏற்படுத்தி தருவேன். உங்களுடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், எத்தனை நாட்கள் இப்படி நாளையணும் ஆண்டவரே, இந்த அதிகாரி எத்தனை நாட்கள் பார்க்கணும் ஆண்டவரே, இந்த நபரை எத்தனை நாள் இப்படி தேடி போன ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி தேடி போக வேண்டாம், ஒரு வழி உனக்காக திறக்கப்பட்டிருக்கும், ஒரு அற்புதம் உனக்காக நடந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை இஸ்ரவேலில் அதிபதியாக நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னதை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவாகணும் ஆசைப்படலை, தாவீது ராஜாவாகிறதுக்காக ஜெபம் பண்ணலை, தாவீது ஆண்டவரே என்ன இப்படி கொண்டு வாரும் என்றெல்லாம் கேட்கல. தாயின் கற்பத்திலேயே கர்த்தர் அதை முன்குறித்தார். தாயின் கற்பத்திலேயே கர்த்தர் அதை நினைத்து விட்டார். அதனால தான் அவனை நான் பார்த்தேன், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவைகளை அவன் செய்வான் என்று கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் அருமையானவர்கள் அழுதார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். எதற்காக? ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக, ஜனங்களுடைய விருப்பத்திற்காக, ஜனங்கள் கேட்டதற்காக அவன் ஏற்படுத்தப்பட்டான். ஆனா ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்தும் போது சொல்லுகிறார், எனக்காக அபிஷேகம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. தாவீதை எனக்காக அபிஷேகம் பண்ணுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காய் சொல்லப்படுகிற நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் வாயில் இருந்து என்ன உங்களை நோக்கி புறப்பட்டு வந்ததோ ஒரு வார்த்தை கூட அது தரையில் விழாது. ஆமென். தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சத்துருக்களை நிர்மூலமாக்குவார், நிபச்சொல்களை புரட்டி போடுவார். இப்படியே நீங்கள் இருக்க மாட்டீங்க, இப்படியே நீங்கள் வாழ மாட்டீங்க, இப்படியே நீங்கள் நெருக்கப்பட மாட்டீங்க, இப்படியே நீங்கள் தவித்து கொண்டு இருக்க மாட்டீங்க. கர்த்தர் நிலையானதை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை வீடு மாறணும், இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போகிறோம், தோத்துறோம், எத்தனை நாள் நெருக்கப்படுறோம், எத்தனை நாள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்.
கர்த்தர் எங்களுக்கு ஒரு இடத்தை தரமாட்டாரா? எங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொடுக்க மாட்டாரா? சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் நிலையான வீட்டை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா! அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொன்னதை செய்து முடிப்பார். தாவீது சொல்ற, எனக்காக யாவை அவர் செய்வார். நம்ம கண்களுக்கு முன்பாக இது சாத்தியமாகும் ஒரு கேள்விதான். நம்ம கண்களுக்கு முன்பதாக இது எப்படி நடக்கும் ஒரு கேள்விதான். நம்மெல்லாம் இப்படி வருவோமா? நம்மெல்லாம் இப்படி வாழ்வோமா? நம்மெல்லாம் இந்த ஸ்தானத்திற்கு வருவோமா? நம்மெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வருவோமா அப்படின்னு பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், பல நேரங்களில் நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களை எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் இருந்து உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நிலையான இடத்தை தருவார். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். உங்க மேல இருக்கிற நீப சொல்கள் புரட்டப்படும். இனி ஒரு மனுஷனும் விரல் நீட்டி உங்களை குற்றப்படுத்த மாட்டார்கள், குற்றப்படுத்த மாட்டார்கள். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு நான் சொன்னதை நான் நிறைவேற்றி முடித்தேன். ஹல்லேலூயா! அவர் உண்மையில் பிசகாத, அந்த பாட்டு பாடும் பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான பாடல். அவர் உண்மையில் ஒரு வரி ஒரு வார்த்தை கூட மாறாதான். ஆமென். உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றினார். வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றினார். ஆமென். எதை செய்து முடிப்பார் தெரியுமா? விருப்பத்தை செய்து முடிப்பார். இரண்டாவது, அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மூன்றாவது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். தாவீதுக்கு ஆண்டவர் செய்த இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனமும் 47ஆம் வசனத்தை படி. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று புலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா! இந்த யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு பெரிய யுத்தம், யுத்த களத்திலே தாவீது நிறுத்தப்பட்டிருக்கிறான். எல்லாருடைய பார்வையில இவனால இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் எல்லாரும் பார்த்தது. இவன் சின்ன பையனாச்சு, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் எப்படி இதை சந்திக்க போறான்னு தெரியலையே, ஆடுகளின் பின்னே நடந்தவன் அல்லவா, இவனுக்கு எப்படி யுத்தத்தை குறித்து தெரியும்? அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த யுத்தம் கர்த்தருடையது, அதனால இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா! எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு திராணி இல்லையே, இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லையே, எப்படி நாங்கள் இந்த யுத்தத்தை சந்திக்க போகிறோம்? ஆனால் தாவீது சொல்கிறார், எனக்காக யாவையும் அவர் செய்வார். இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்களா? போராட்டங்கள் எழும்பி இருக்கிறதா? வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நடுவில் நிற்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு அநேக சவால்கள் எழும்பி இருக்கிறதா? இது எப்படி நடக்குன்னு பார்க்கலாம், எப்படி இந்த காரியம் சாத்தியமாகுன்னு பார்க்கலாம், நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறீங்க பார்க்கலாம், உங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் காதுகள் கேட்க அநேக வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? தேவையில்லாத சில நிபச்சலுகளுக்குள்ள நிறுத்தப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் அந்த சத்துருக்களினுடைய எல்லா கிரியைகளும் அழித்து போட்டு உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பேன். சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சத்துருக்கள் எழும்பும்போது நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் அன்னைக்கு மோசே அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்த பொழுது, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நாட்களிலே அவர்கள் அந்த செங்கடலை கடந்து போக வேண்டும் என்று அருமையானவர்கள் பிரயாசப்பட்டு செங்கடலின் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது திரும்பி பார்க்கிறார்கள். பார்வோனும் அவன் சேனைகளும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்த பொழுது பயந்தார்கள்.
இன்னுமா பிரச்சனை, இன்னும் முடியலையா, இன்னும் தீரலையா, மறுபடியும் வாரானே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மோசே சொல்றாரு, நின்று பாருங்க, இதுவரைக்கும் பார்க்காத ஒன்று இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இவ்வளவு நாளும் அவன் உங்களோட பேசின வார்த்தைகளும் நிபச்சொல்லையும் கேட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிற கிரியைகளை பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அமர்ந்திருந்து பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாருங்கிறத பாருங்க, என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. உங்களை துரத்தி கொண்டு வந்த சத்துரு, சவால் விட்டு கொண்டு வந்த சத்துரு விழுந்து போகிறதை பார்க்க போறீங்க. அமர்ந்திருங்கள். நீங்கள் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து விடாதீங்க. நீங்கள் அவசரப்பட்டு ஒரு காரியத்துக்குள்ள இறங்கி விடாதீங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை ஒரு மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. கர்த்தருடைய செயல்களை அமர்ந்திருந்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வதற்கு இடம் கொடுங்க. கர்த்தர் செய்வதற்கு நேரத்தை கொடுங்க. கர்த்தர் செய்வதற்கு நீங்க ஆயத்தமாகுங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க, நம்ம மறுபடியும் போயிடுவோமா, மறுபடியும் எகிப்திற்கே போயிடுவோமா, என்ன செய்ய போறானோ தெரியலையே. அவர் சொல்றார், அமர்ந்திருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு நல்லா தெரியும், ஒரு கடைசி கட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனிமே என்ன செய்ய மாட்டீங்க. முடிவு வந்தாயிற்று, முடிவு வந்தாயிற்று. இனிமே அவன் அடிமைப்படுத்த மாட்டான். கடைசி நேரம் உங்க பார்வைக்கு உங்களை துரத்துற மாதிரி தெரியுது, ஆனா கர்த்தர் அவனை அழிக்கிற நேரம் இது. இனி சத்துருக்கள் எழும்பி நிற்பதில்லை. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற சத்துருக்கள் இனி உன்னை தொடருவதில்லை. உங்கள் ஆசீர்வாதத்தை சூறையாடுகிற சத்துரு இனி உங்களை தொடருவதில்லை. உன் வளர்ச்சியை தடுக்கிற சத்துரு இனி உன் வழியில் வந்து நிற்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டேன், இனி பார்க்க மாட்டேன், இனி பார்க்க மாட்டேன், இனி பார்க்க மாட்டேன். ஏன்னா கர்த்தருடைய செயல்களை ஆரம்பிச்சிட்டு, கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விருப்பத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். யுத்தத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறார், ஒரு பெரிய ஜெயம் காத்திருக்கிறார். எந்த இடத்துல எல்லாம் தோற்று போனேன் தோற்று போனேன் தோற்று போனேன்னு சொன்னீங்களோ அந்த இடத்துலலாம் இனி வெற்றி வெற்றி என்று எழுதியிருக்கும். தோல்வி என்று எழுதப்பட்ட இடத்துல ஜெயம் என்று எழுதியிருக்கும். தோல்வி என்று ஆமென் அறிக்கை செய்யப்பட்ட இடத்துல இனி ஜெயம் என்று அறிக்கை செய்யப்படும். அமர்ந்திருந்து பாருங்கள். எல்லாரும் சொல்ல போகிறோம். எழும்பி நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஹல்லேலூயா கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படியே கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. உடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ஜனத்தை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் நன்றி. ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு தொட்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. கண்ணீர்கள் துடைக்கப்பட்டிருக்கிறது. வருத்தங்கள் மாறியிருக்கிறது. புரட்ட முடியாத பாரமான கல்லை ஆண்டவர் இன்னைக்கு புரட்டி போட்டி. இனி நீ பாரத்தோடு இருக்க வேண்டாம். இனி நீ பாரத்தோடு வாழ வேண்டாம். தேவையில்லாத கவலையோடு நீ வாழ வேண்டாம். நீ பாரத்தை சுமந்து வாழ வேண்டாம். கர்த்தர் அதெல்லாம் லகுவாக்கிட்டாரு. இனிமே அற்புதம் தான், இனிமே நன்மை தான், இனிமே அதிசயம் தான். ஆண்டுடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படி நடக்க போகிறதற்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். அநேகருக்கு பெற்றுக்கொண்ட அற்புதங்களை சொல்லட்டும். அதனால உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவகரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.